ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் காம்போ, செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்து அரைச்ச மீன் குழம்பும், அது கூடவே நல்லா மொறு மீன் வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த மீன் வாங்கினாலுமே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த மீன் குழம்பும் அது கூடவே மீன் வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீன் வறுவல் பண்ணுறதுக்கு மீனை மசாலா போட்டு பெரட்டி வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மசாலாவில் நல்லா ஊறட்டும். அதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு பாறை மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீனை க்ளீன் பண்ணுறம்போது கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கவிச்சி ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகும். இப்போ இதை கோட் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அகலமான பிளேட்டில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துடுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள். தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1 கிலோ மீனுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். இதனுடைய ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது நமக்கு மீனில் மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் நல்லா கோட் ஆகும். மீன் வறுவலும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரிசி மாவு தான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி விட்டு கலக்கணும். அப்போ தான் மீனில் வந்து மசாலா நல்லா கோட் ஆகும். நமக்கு மீன் வறுவலும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸில் ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது மாதிரி கையில் கொஞ்சமாக விட்டு தெளிச்சுக்கோங்க. மசாலாவுடைய பதம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இணக்கமாக இருந்துச்சுன்னா மீனில் வந்து நல்லா கோட் ஆகாது. அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுனாலும் உதிர்ந்து போயிடும். நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை மீனில் அப்ளை பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு பீஸாக எடுத்து தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பீசஸ்லையுமே மசாலா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓரங்களில் உள் சைடு எல்லாமே நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா மீன் பீசஸ்லையுமே மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அப்போ தான் மசாலா வந்து மீனுக்குள்ளே நல்லா இறங்கி இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான மசாலா பொருட்களை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். மீன் குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டுலும் எது வேணாலும் பயன்படுத்தலாம். அதுவும் செட்டிநாடு ரெசிபியெல்லாம் செய்கிற போது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் நமக்கு அந்த பாரம்பரியமான ஒரு சுவை கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தால் மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 5 பல் பூண்டு சேர்த்துடலாம். நம்ம குழம்பு தாளிக்கிற போதும் கொஞ்சமாக பூண்டு சேர்க்க போகிறோம். இப்போ வந்து 5 பல் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பாலமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க.
இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மல்லித்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, குழம்பு நல்லா திக்காகவும் அதிகமாகவும் கிடைக்கும். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். மீன் குழம்பு கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சு அப்படின்னா தாங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை இப்போ திரும்பவும் லைட்டாக வதக்கிடுங்க. அவ்வளோதான், இப்போ மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ மசாலா பொருள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கிற போது அரைச்சி எடுக்காதீங்க, குழம்புக்கு அந்தளவுக்கு ருசி கொடுக்காது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பறைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ குழம்புக்கு மசாலா விழுது தயாராகிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது நம்ம புளியை ஊற வச்சிடலாம். நான் எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்துருக்கேங்க. புளி எடுக்கிற போது இது மாதிரி கையில் நல்லா அழுத்தி பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்துக்கோங்க. இது இப்போ 1 கப் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுறலாம். புளி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அடுத்தது நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துடுங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இப்போ இது லைட்டாக கலர் மாறினதும் இது கூட 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டே நம்ம மசாலா பொருட்களை நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துருக்கிறதுனால இதில் பச்சை ஸ்மெல் எதுவும் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ வந்து ஜஸ்ட் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினீங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள், இப்போ மசாலா விழுது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலை வடித்து உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக ஒரு கொதி வந்து புளியோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். மீன் குழம்பு ரொம்பவே திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா தாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் புளிப்பு குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலாவுடைய பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 3/4 கிலோ அளவுக்கு அயிலை மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்புக்கு அயிலை மீன் தாங்க பயன்படுத்துகிறேன். இதுக்கு பதில் நீங்கள் எந்த மீனாக இருந்தாலுமே இதே மெத்தடில் குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ மீன் பீசஸ் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஃபுல்லாக மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விடுங்க. அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க, மீன் துண்டுகள் உடஞ்சி போயிடும். இது மாதிரி லேசாக கலந்து விட்டீங்க அப்படின்னாலே போதும்.
கலந்து விட்டுட்டு இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே அளவுக்கு மனமும் சுவையும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மீன் பீசஸும் கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. மீன் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. மீன் பீசஸ் எல்லாம் குழஞ்சி போயிடும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ மீன் குழம்பு தயாராகிடுச்சு. கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது நம்ம மீனை பொரிச்சிடலாம். மீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே மசாலாவில் நல்லா ஊறி வந்திருக்கு. இது இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி மீன் வறுவல் வந்து தோசைக்கல்லில் தான் பொரிச்சு எடுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை கடாயில் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன் பீசஸை உள்ளே வச்சிடலாம். இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். ஸோ ஒரு சிலர் வந்து மீன் பொரிச்ச எண்ணெயை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றிடுவாங்க. இது மாதிரி நம்ம தோசைக்கல்ல பொரிக்கிற போது நமக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது, குறைவாக தான் தேவைப்படும். மீன் வறுவல் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ மீன் பீசஸ் எல்லாம் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை பொறுமையாக அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம மீன் வறுவல் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மீன் பீசஸையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பும் அது கூடவே நல்ல மொறு மீன் வறுவலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.